வணக்கம். வெல்கம் டு பெல்னை கியூரியாசிட்டி தமிழ். ஒரு முறை ஹனுமன் தன் அன்னையை சந்திப்பதற்காக ஸ்ரீராமரிடம் அனுமதி பெற்று சென்றார். அதே நேரத்தில் காசிராஜன் ஸ்ரீராமரை தரிசிப்பதற்காக அவருடைய இடத்திலிருந்து புறப்பட்டார். வரும் வழியில் நாரதர் காசிராஜனிடம் எங்கே போகிறாய் என்று கேட்க, ஸ்ரீராமரை தரிசிக்கச் செல்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது நாரதர் காசிராஜனிடம், அங்கு அரச சபையில் எல்லோருக்கும் வணக்கம் செய், ஆனால் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வணக்கம் தெரிவிக்காதே மற்றும் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு என்றார். காசிராஜன், ஏன் சுவாமி என கேட்க, நீ நான் சொன்னதை மட்டும் செய், ஏன் என்பது அப்புறம் உனக்கு புரியும் என்று சொல்லிவிட்டார். காசிராஜன் ராமரது அரச சபைக்கு சென்று ஸ்ரீராமரை ஆனந்த கண்ணீரோடு தரிசித்தார். வசிஷ்டர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கினார். விஸ்வாமித்திர முனிவரை மட்டும் வணங்காமல் இருந்துவிட்டார். விஸ்வாமித்திர முனிவர் சபையில் ஒன்றும் சொல்லவில்லை. அதன் பின் ராமனை தனியே அழைத்து, மரியாதை புருஷோத்தமனான உன்னுடைய அரச சபையில் இன்று எனக்கு அவமரியாதை உண்டாயிற்று என்னவென்று ஸ்ரீராமர் கேட்க, அரச சபைக்கு வந்த காசிராஜன் எல்லோரையும் வணங்கிவிட்டு என்னை மட்டும் வணங்காமல் இருந்தார், அவமானப்படுத்திவிட்டார் என்றார். இதை கேட்ட ஸ்ரீராமர், உங்களுக்கு ஓர் அவமானம் என்றால் அது எங்கள் அனைவருக்கும் தான். உங்களை அவமதித்த காசிராஜனை நான் இன்று மாலைக்குள் 3 பாணங்களால் கொல்கிறேன் என்றார். ராமர் எடுத்த இந்த சபதம் காசிராஜன் காதுகளுக்கு சென்றது. அவர் பயந்து நாரதரிடம் சென்று, உங்களால் தானே எனக்கு இந்த நிலை, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அலறினார். நாரதர் காசிராஜனிடம், நீ நேராக ஹனுமனின் தாய் அஞ்சனா தேவியிடம் சென்று அவர் காலில் விழுந்து உனக்கு அபயம் அளிப்பதாக 3 முறை சொல். அவர் அப்படி 3 முறை கூறிய பின் அவர் கால்களை பற்றியிருந்த கைகளை எடு என்றார். தன் உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்ற பயத்தில் அஞ்சனா தேவியிடம் சென்று அவர் கால்களை இறுக பற்றி கொண்டு உயிர் பிச்சை தருமாறு வேண்டினார். மேலும் எனக்கு அபயம் அளிப்பதாக வாக்குறுதி தாருங்கள், அதுவும் 3 முறை சொன்ன பிறகே நான் உங்கள் காலை விடுவேன் என்றார். அஞ்சனா தேவியும் சரி என்று சொல்லி 3 முறை வாக்குறுதி அளித்தாள். அதன் பின் விஷயம் என்ன என்று கேள்விப்பட்டு, ஸ்ரீராமரின் 3 பாணங்களில் இருந்து நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன் என யோசித்து நிற்கையில் ஹனுமன் தன் தாயை காண வந்தார். அஞ்சனா தேவி ஹனுமனிடம் தான் காசிராஜனுக்கு அளித்த வாக்குறுதியை கூறினாள். மேலும் காசிராஜனை நீதான் காப்பாற்ற வேண்டும், இது உன் அம்மாவின் வேண்டுகோள் என்றாள். ஹனுமன் பதறி போனார். பிரபுவின் 3 பாணங்களிலிருந்து எப்படி காப்பாற்றுவேன்? அன்னையின் வேண்டுகோள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று யோசித்து அன்னையிடம் விடை பெற்று சென்றார். ஹனுமன் காசிராஜனிடம், நீங்கள் உடனே சரையு நதிக்கு சென்று கழுத்து வரை நீரில் நின்று ராமநாமம் ஜெபித்து கொண்டு இருங்கள் என்றார். காசிராஜன் அவ்வாறே செய்ய ஆரம்பித்தார். ஹனுமன் ஸ்ரீராமரின் அரண்மனைக்கு சென்று அவர் காலில் விழுந்து, சுவாமி எனக்கு ஒரு வரம் அருள வேண்டும் என கேட்க, ஸ்ரீராமரும், என்ன ஆச்சரியம் என்று நீ வந்து என்னிடம் வரம் கேட்கிறாய், என்ன வேண்டும் கேள் என்று கேட்க, பிரபு, தங்கள் திருநாமத்தை உச்சரிக்கும் எந்த பக்தனுக்கும் எந்த ஒரு தீங்கும் வராமல் நான் பாதுகாக்க வேண்டும் என்றார். ஸ்ரீராமரும் அந்த வரத்தை அளித்தார். உடனே ஹனுமன் சரையு நதிக்கு சென்று ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள், நிறுத்தவே கூடாது, நான் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று கூறி காசிராஜனிடம் கூறிவிட்டு அங்கேயே நின்றார். காசிராஜன் நதியில் இருப்பதை அறிந்து ஸ்ரீராமர் அங்கு வந்தார். முதல் அம்பை எய்தினார். காசிராஜன் ராமநாமத்தை ஜெபிப்பதை கேட்டு ஹனுமனும் அருகில் இருப்பதை பார்த்த அம்பு அவர்கள் இருவரையும் சுற்றி வலம் வந்து வணங்கி ராமரிடமே திரும்பிவிட்டது. உங்கள் நாமத்தை ஜெபிப்பவரை மேலும் ஹனுமன் பக்கத்தில் இருக்கிறார், அதான் நான் திரும்பி வந்து விட்டேன் என்றது. 2வது அம்பை ஸ்ரீராமர் எய்தினார். ஹனுமன் காசிராஜனிடம் சீதாராம் சீதாராம் என்று ஜெபிக்க சொல்ல 2வது அம்பும் அவர்களை வணங்கிவிட்டு ஸ்ரீராமரிடம் திரும்பி வந்துவிட்டது. ஸ்ரீராமர், இந்த முறை நானே நேரில் சென்று காசிராஜனை வதம் செய்கிறேன் என்று கூறி காசிராஜனை நோக்கி வர ஆரம்பித்தார். ஹனுமன் காசிராஜனிடம் ஜெய் ஜெய்ராம், ஜெய் சீதாராம், ஜெய் ராமபக்த ஹனுமான் என்று உறக்கச் சொல், ஜெபித்து கொண்டே இரு என்று கூற காசிராஜன்
பக்கத்தில் பயத்தில் அவ்வாறே ஜெபித்து கொண்டிருந்தார். அதை பார்த்து கொண்டிருந்த வசிஷ்டர், என்ன இது? ஒரு புறம் ஸ்ரீராமர், மறுபுறம் ஸ்ரீ ராமபக்த ஹனுமன். என்ன இது? என்ன நடக்கின்றது என்ற கவலையில் ஹனுமனிடம் வந்து, ஸ்ரீராமரின் கையால் காசிராஜனுக்கு மரணம் என்றால் அது யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம்தானே. விட்டுவிடு காசிராஜனை என கூறினார். ஹனுமனோ, ராமநாமம் ஜெபிப்பவரை காப்பதுதான் என் கடமை, வேண்டுமென்றால் என் உயிர் போகட்டும் என்று ஹனுமன் கூற, வசிஷ்டர் பின் காசிராஜனிடம், இதோ விஸ்வாமித்திரர் இங்குதான் இருக்கிறார், இவரை வணங்கு, ஆசி பெறு என்று கூறவே காசிராஜன் விஸ்வாமித்திரரை வணங்கி ஆசி பெற்றார். ஸ்ரீராமரிடம் விஸ்வாமித்திர முனிவர், இவன் என்னை வணங்கிவிட்டார், என் மனம் குளிர்ந்து விட்டது, நீ 3வது அம்பை விட வேண்டாம் என்று கூற ஸ்ரீராமர் குருதேவரின் ஆணையை ஏற்றார். இவ்வாறு ராமருக்கும் ராமபக்த ஹனுமனுக்கும் நடந்த போட்டியில் ஸ்ரீ ராமபக்த ஹனுமன் வெற்றி பெற்றார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா.